செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஆஃப்டர்நூன்ப்பா. நான் தான் கௌதம் பேசிகிட்டு இருக்கேன். பல மாவட்டங்களில் பார்த்தா கனமழையானது இன்றும் தொடர்ந்துட்டு இருக்கு. நாளை தினம் பார்த்தா டிசம்பர் 4ஆம் தேதி பல மாவட்டங்களில் கனமழை எச்சரிக்கை விட்டுருக்காங்க. நம்முடைய சென்னை வானிலை ஆய்வு மையம். ஓகேவா, அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தலாம். இன்றைக்கே பல மாவட்டங்கள் நம்ம சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா நம்ம பல மாவட்டங்களில் லீவ் அனௌன்ஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. அதே போல் நாளைக்கும் பார்த்தா பல மாவட்டங்கள் லீவ் அனௌன்ஸ் இருக்குது. ஓகேவா, அந்த மாவட்டம்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. உங்களுக்கான ரெயின் அப்டேட்ஸ், உங்களுக்கான ஆஃப் எக்ஸாம் கொஸ்டின் அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் அப்டேட் பண்ண போகிறோம். ஸ்க்ரீனில் தெரியுது மாதிரி தான் அந்த வாட்ஸ்அப் சேனல். ஸோ கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சரி ஓகேப்பா. ஆடி பண்ண நேற்று தினம் பார்த்தா நீலகிரி கோவை மாவட்டத்தில் ரெட் அலர்ட் எச்சரிக்கை விட்டுருந்தாங்க. பட் இன்று அப்போ இருந்தும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரல நீலகிரி மாவட்டம் கோவை மாவட்டத்தில். பட் பல மாவட்டங்களும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பல மாவட்டம் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி மற்றும் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் இன்றைய தினம் பார்த்தா பள்ளிகளுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட்டுருந்தாங்க. நம்ம சொன்னது போலவே கடலூர் மாவட்டத்தில், விழுப்புரம் மாவட்டத்தில் நாளைக்கும் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. சேலம் மாவட்டத்திலும் அதே மாதிரி தான். ஓகே, வேணா கடலூர் மாவட்டம் தண்ணி பணம் இன்னும் தங்கி நின்றுட்டு இருக்கு. பல மாவட்டம் இன்னும் வர கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் அதே போல தான். பல மாவட்டங்களில் கனமழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த பேரும் தண்ணியும் தங்கி நின்றுட்டு இருக்கு விழுப்புரம் மாவட்டத்தில். திருவண்ணாமலை மாவட்டத்தில் மழை பெய்யா கொட்டிட்டு இருக்கு. சேலம் மாவட்டத்தில் சொல்ல வேணும். நேற்று பார்த்தா ஒரு ரோடே பிளாக் ஆயிடுச்சு. ஸோ குமரபாளையம் சங்ககிரி போகிற ரோட்லாம் பார்த்தா பிளாக் ஆயிடுச்சு. அந்த ரோட்லாம் பார்த்தா அந்தளவுக்கு கனமழை பெஞ்சு ஒரு பஸ்ஸே மாட்டிச்சு. கனமழை பெய்ய அந்தளவுக்கு பெஞ்சுது சேலத்தில். அதே போல் சேலத்துக்கும் உங்களுக்கு நாளைக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, அண்டு பேரும் உங்களுக்கு கோவை, சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, ராணிப்பேட்டை மாவட்டத்திலும் உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வர அதிகபட்ச சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, நாளைய தினம். ஓகேங்களா, ஸோ இன்றைய தினம் வர உங்களுக்கு எச்சரிக்கை விடல. பட் நாளைய தினம் வர உங்களுக்கு ராணிப்பேட்டை மாவட்டத்தில் எச்சரிக்கை விட்டுருக்காங்க. அதே போல் தான் உங்களுக்கு திருவள்ளூர் அது போன்ற மாவட்டங்களில், தென்காசி, கரூர், நாமக்கல், ஈரோடு இது போன்ற மாவட்டங்களில் நாளை தினம் பண்ண உங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை நம்முடைய சென்னை வானிலை மையம் அதிகாரப்பூர்வமாக விட்டுருக்காங்க. ஓகேங்களா, அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இன்று ஆல்மோஸ்ட் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட்டாங்க. நாளை தினம் பண்ண உங்களுக்கு புதன்கிழமை வர உங்களுக்கு புதுச்சேரி மாவட்டத்தில் உங்களுக்கு மேக்ஸிமம் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் தான். ஓகேவா, கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, சேலம், திருவண்ணாமலை, ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, கள்ளக்குறிச்சி. கிருஷ்ணகிரியில் ரொம்ப அன்றைக்கி பார்த்தா கனமழை பெஞ்சு எப்படி சொல்கிறது, ஒரு பஸ்ஸே வந்து அடிச்சுட்டு போகிற அளவுக்கு பார்த்தா அந்தளவுக்கு கனமழை பெஞ்சிருக்கு. இன்றைய தினமும் பெஞ்சுது. அதே போல் நாளை தினமும் பார்த்தா உங்களுக்கு கனமழை இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கும். சென்னையில் ஐ திங்க் இன்றைக்கி ஒரு சில பகுதிகளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஒரு சில தாலுக்கா கூட ஸ்கூல் லீவ் விட்டுருந்தாங்க. அதே போல் நாளைக்கு பார்த்தீங்கன்னா அந்த கனமழை பொறுத்து சென்னை முழுக்க உங்களுக்கு லீவ் அனௌன்ஸ்மெண்ட் விட அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா, அந்தளவுக்கு பார்த்தா கனமழையானது இன்னும் வருகின்ற நாட்களில் கனமழை அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. புதிய புயல் பார்த்தா கிளம்பியிருக்கதா உங்களுக்கு தகவல் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேங்களா, அதனால் பார்த்தீங்கன்னா கனமழை கண்டிப்பாக எச்சா இருக்கும். அந்த கனமழை காரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல மாவட்டங்களில் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஆல்ரெடி சொன்னது தான். ரெட் டாட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி எச்சரிக்கை விட்டு வாபஸ் வாங்கிட்டாங்க. கடலூர், திருவள்ளூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், அரியலூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை. ஓகேங்களா, ஸோ நீ இருக்க மாவட்டம் எந்த மாவட்டத்தில் மழை பெய்யுன்னு சொல்லி இந்த மாவட்டத்தை பேரை மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கப்பா. ஓகேங்களா, அப்போ தான் தெரிய வரும் எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை இருக்குன்ட்டு. ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிட்டு வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லீவ் அனௌன்ஸ்மெண்ட் சற்று நேரத்தில் வரப்போதுப்பா. அன்ன விஷயம் நமக்கு கிடைச்சாச்சு. இந்த சற்று நேரத்தில் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் கடலூர், விழுப்புரம் ஃபர்ஸ்ட் ஆல் வரும். அதுக்கப்புறம் திருவண்ணாமலை, சேலம், கிருஷ்ணகிரி அந்த மாதிரி மாவட்டங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அப்புறம் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மயிலாடுதுறை, கோவை, நீலகிரி வந்துட்டே இருக்கும். ஓகேங்களா, ஸோ ஓகேப்பா. இந்த சட்ட நேரத்தில் லீவ் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது வந்துச்சுன்னா அடுத்த சேனல் நம்மளுடைய சேனல்ஸாக வீடியோ போடுறேன். நம்மளுடைய கௌதம் மீடியா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனல் மறக்காம ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னா மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே செல்லக்குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பை.